ஸோ ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜ் எடுத்து அதில் ஒரு பர்டிகுலர் கலர் எடுத்து நம்ம வந்து கிளஸ்டரிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணது வந்து பைத்தானில் ஓப்பன்சிவின்ற ஒரு இமேஜ் டிடெக்டர். அதை வச்சு நம்ம வந்து இமேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் மேட்பிளாட்.lib வச்சு நான் வந்து அந்த இமேஜை வந்து பிளாட் பண்ண போகிறேன். CV2ன்றது அந்த ஓப்பன்சிவி நம்ம இம்போர்ட் பண்ணது. நம்பை வந்து நம்பர்ஸ் அரேஸ் யூஸ் பண்ணோம்னா அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. பாண்டாஸ் வந்து டேட்டா ஃப்ரேமுக்கு. எஸ்கே இமேஜ் வந்து ஒரு இமேஜ் நமக்கு வருதுன்னா அதை ரீட் பண்ணுறதுக்கு ஷோ பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே. அதுக்கப்புறமா SCI பை வந்து நம்ம இமேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளே யூஸ் பண்ணுவோம், நம்ம பார்க்கலாம். இப்போது அதே மாதிரி SK image டாட் கலர்ன்ற வந்து நம்ம எதாவது கன்வெர்ட் பண்ணோம்னா இப்போ வந்து இங்கே எதுக்குன்னா லேபிள் டு RGB நம்ம இதுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது நான் கீழே வரும்போது நானே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இனிஷியலி ஐன்ற ஒரு இன்புட் ஒரு வேரியபிளில் வந்து நம்ம இமேஜோட பாத்து வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த இமேஜையும் நம்ம ஷோ பண்ண போகிறோம். அதுதான் இங்கே plt.imshowன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. நெக்ஸ்ட்டு இப்போ எந்த ஒரு இமேஜை நம்ம வந்து கிளஸ்டர் பண்ண நினச்சாலும் அந்த இமேஜுக்கான HSV வேல்யூ நமக்கு ஆக்சுவலாக ப்ரெடிக்ட் பண்ணணும், நம்ம இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் if we are knowing the HSV value, then we can directly give it as an input and get the desired color, or we can cluster them easily. ஸோ சப்போஸ் இப்போது எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டோட கலரோட HSV வேல்யூ எனக்கு தெரியல, இல்லை நான் எங்கே போய் தேடுறது தெரில, அதுக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்னன்னா அந்த இமேஜை நான் ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கிறேன். ஃப்ரேம்ன்ற ஒரு வேரியபிளில் CV2ன்ற அந்த ஓப்பன்சிவி நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல, அதை வந்து நான் இங்கே வந்து ரீட் பண்ணிக்கிறேன் இமேஜை. சப்போஸ் இந்த வேரியபிள் ஃப்ரேமில் வந்து அந்த இமேஜ் இல்லைனா எனக்கு வந்து இங்கே எரர்னு சொல்லி நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் எக்ஸிட்டேட். சப்போஸ் அந்த இமேஜ் இருந்ததுன்னா நான் ஒரு விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து ட்ராக் பார்ஸ்ன்ற பேர் வச்சுருக்கேன். இதோட யூஸ் என்னதுன்னா, நம்ம வந்து இந்த விண்டோவில் என்ன இருக்குன்னா லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் தி HSV வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம இங்கே க்ரியேட் பண்ண ட்ராக் பார் வந்து ஒவ்வொரு லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்டுக்கும் HSV வேல்யூ நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுது. ஹெச்ன்றது ஹியூ, எஸ்ன்றது சேச்சுரேஷன் அண்ட் வின்றது பிரைட்னஸ். இது லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்குதுங்க. ஸோ ஒவ்வொரு ட்ராக் பார்க்கும் அதுக்கான ரேஞ்சை வந்து நம்ம இங்கே வந்து டினோட் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இங்கே. இப்போது அந்த இமேஜ் நம்ம போட்டோம்ல, ஸோ அது வந்து அதுக்கான HSV கன்வெர்ட்டரை ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது RGB கலரில் இருக்கிறத நம்ம வச்சு ஃபஸ்ட்டு SSVக்கு கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளால் இந்த ட்ராக் பார் யூஸ் பண்ண முடியும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம்ல, அட்ஜஸ்ட் பண்ண அந்த வேல்யூ என்னவோ அது இந்த LH, LS, LV, UH, US, UVன்றதில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 6 வேல்யூ நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக அதை வந்து ஒரு அரேயில் நான் வந்து இன்சர்ட் பண்ணி தட் இஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து நம்பை அதில் இருக்கிற அரே யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மாஸ்க் பண்ணணும். அதாவது நமக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம வந்து மாஸ்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இன்ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நம்ம இந்த கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல HSV, அதையும் இந்த அரே ரெண்டையுமே நம்ம வந்து இங்கே வந்து போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த ரியல் பார்ட் ஆஃப் தி டார்கெட் கலர் பார்க்குறதுக்காக நம்ம வந்து பிட்வைஸ் அண்ட் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேம்ன்றது என்னது, அந்த இமேஜ் நம்ம எடுத்து வந்தோம்ல, அது வந்து இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து இன்னொரு அதாவது 3 சேனல் இப்போ என்கிட்ட இருக்கணும். ஸோ கடைசி சேனலில் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து கிரே ஸ்கேலுக்கு மாற்றுறேன் இங்கே. ஓகேவா? கிரே ஸ்கேல்லேருந்து இந்த RGB கலர் மாற்றி எனக்கு வந்து நான் பர்டிகுலர் கலர் வந்து ப்ரெடிக்ட் ஆகுதான்னு நான் செக் பண்ண போகிறேன். இப்போது இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ண 3 சேனலையும் நான் வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் நான் பார்க்க முடியாது ஆகுதா இல்லையா. அது ஷோ பண்ணுறதுக்கு IMShowன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம ட்ராக் பார்ஸ்ன்றதை வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த CV2ல் வந்து நம்ம கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எஸ்கேப் கீ வந்து 27th நம்பர். ஸோ இந்த எஸ்கேப் கீ யூஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த IMShow வச்சு நம்ம வந்து பிளாட் பண்ணுறோம். நம்ம எதை பிளாட் பண்ணுறோன்னா, நம்ம மாஸ்க் பண்ணியிருக்கோம்ல கடைசியில், அதை எடுத்து நம்ம பிளாட் பண்ணுறோம். பிளாட் பண்ணிவிட்டு ஷோ பண்ணிவிட்டு நம்ம அந்த விண்டோ வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம்.
ஸோ நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணதெல்லாம் ரன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போது நம்ம இமேஜை வந்து இதில் போடலாம். ஸோ நான் வந்து இன்புட்டாக வாங்கினதால மேலே வந்து கேட்குது. ஸோ நம்ம இமேஜை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இமேஜோட யூஆர்எல் பேஸ்ட் அது மீன்ஸ் அதை லொக்கேஷன் நம்ம பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்ன ட்ராக் பார். இதுதான் நம்ம யூஸ் பண்ண அந்த லோவர் அண்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் தி ஹெச்எஸ்வி. இதை நான் அந்த சொன்ன 3 ஃப்ரேம்ஸ் சேனல்ஸ். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாஸ்க் பண்ணது வரும். இது நம்ம ஒரிஜினல் இமேஜ். இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எதை வந்து ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கோம் நம்ம இன்னும் பர்டிகுலராக பார்க்கலாம். இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோன்னா லீவ்ஸ் அந்த க்ரீன் கலர் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே, பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து இப்போ க்ரீன் கலர் தான் ப்ரெடிக்ட் ஆகணும். ஸோ அது வந்து நம்ம ஒயிட் ஆகிற மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கிரே ஸ்கேல் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஹியூ வந்து ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சேச்சுரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது நல்லா இருக்கு, பரவாயில்ல. நெக்ஸ்ட் நம்ம பிரைட்னஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே க்ரீன் ஆகுது. இப்போ நம்ம இன்னும் ரெட் கலர் நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ நம்ம மேபி அப்பர் பவுண்டை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அப்பர் பவுண்டு தண்ணெலாம் கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அப்பர் பவுண்டில் இருக்கிற பிரைட்னஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னாலும் கொஞ்சம் ஓகே, இது பரவாயில்ல. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், நமக்கு எது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அது வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, இங்கே க்ரீன்ஸ் மட்டும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது மட்டும் ப்ரெடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போது இந்த வேல்யூவை வந்து நான் சேவ் பண்ணோம். அப்போ நம்ம என்ன சொன்னோம், எஸ்கேப் கீன்னு ஒரு கீ இருக்குது, அது வேல்யூ வந்து 27 CV2ல். ஸோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம். பார்க்கலாமா என்ன வந்திருக்குன்னு? நான் சொன்னேன்ல அந்த அரேயில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் லோவர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட், அதுதான் இதெல்லாம். ஸோ நம்ம ஃபைனலாக ப்ரெடிக்ட் பண்ண வந்து 8, 18, 32 இஸ் தி அப்பர் பவுண்ட் and is the lower bound and 173, 255 and 247 is the upper bound. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது பார்த்தீங்களா? ஓகே, இப்போது இது நம்ம பார்க்குறோம். இந்த லீவ் ப்ரெடிக்ட்லேயே சில இந்த டாட்டட் ஸ்பாட்ஸ் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து திரும்பி நீட்டாக ஆகணும். இதெல்லாமே பேர் தான் நாய்ஸுன்றது. எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா இதுங்களா? ஆக்சுவலாக நம்ம க்ளீனாக இருக்கணும், பட் இங்கே நாய்ஸ் க்ரியேட் ஆகிருக்குது. இந்த நாய்ஸில் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து பைனரி க்ளோசிங்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம நாய்ஸ் எல்லாத்தையும் எராடிகேட் பண்ண போகுது. ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா பார்த்தீங்களா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து நாய்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு எடுத்துருச்சு, நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் இப்போது இதில் ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். என்னதுன்னா லீவ்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல. ஸோ நான் எத்தனை நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இருந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும், அதாவது தனியாக எத்தனை இருந்தது ஒட்டுக்கா எத்தனை இருந்தது. இப்போ இது பார்த்தோம்னா இது கம்பைண்ட் ஆக்கு. ஸோ இது வந்து இது ஒரு லேபிளாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். இது தனியாக இருக்குது, ஸோ இது ஒன்று எடுத்துக்கும். இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் தனித்தனியாக நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு லேபிள்னு சொல்லி நான் மெஷரில் இருக்கிற ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி தருது பார்த்தீங்களா. இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலரில் இருக்குது, இதெல்லாம் ஒரு கலரில் இருக்குது, இதெல்லாம் ஒரு கலரில் இருக்குது. நைஸ். இப்போது நான் வந்து இது ஓகே, இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து மொத்த இமேஜோடு நான் வந்து இது தனியாக எடுத்து காட்டணும். such a way that the other part of the image should be in grayscale. அது பண்ணுறது நான் இங்கே வந்து நான் சொன்னல முன்னாடி இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு தான் இந்த லேபிள் டு RGBன்றதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பண்ணும்போது நம்ம இந்த லீஃப் பார்ட் மட்டும் கலர்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஷேட் கலர்ஸில் இருக்கும். மிச்ச எல்லா பார்ட்டுமே கிரே ஸ்கேலில் இருக்கும். பார்க்கலாமா இப்போது? பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல பாருங்கள், இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது. இந்த ஸ்டால்க்கு லீஃபு நோட்ஸ் இதெல்லாமே ஒரு கலரில் இருக்குது. இந்த லீஃப் பார்ட் ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது. பார்த்தீங்களா, ஏன்னா இதெல்லாம் ஜாயினில் இருக்கிறதால நமக்கு ஒரு செட் ஆஃப் கிளஸ்டரிங் ஆட்டம் இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வச்சுருக்கோம். அப்புறம் இது தனியாக இருக்கிறதால இது தனியாக இருக்கிறதால இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது. இப்போது
இந்த ஒவ்வொன்றும் எவ்வளோ ஏரியா கவர் இருக்குதுன்றது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த எஸ்கே இமேஜில் இருக்கிற மெஷரை யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது சில இது. ஸோ அதில் வந்து நம்ம லேபிள்ன்றது இது தான் நம்ம சொல்கிறோம். அதோட நம்ம இமேஜையும் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற ஏரியா, ஈக்குவலண்ட், டயாமீட்டர். லேபிள்ன்றது நம்ம 1 2 3ன்னு டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி, அதாவது இதுவெல்லாம் ஒரு லேபிள், இதெல்லாம் ஒரு லேபிள், இது ஒரு லேபிள் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏரியா வந்து ஒவ்வொரு லேபிளும் எவ்வளோ ஏரியா யூஸ் ஆகிருக்கு அது வந்து பிக்சல் வச்சு அதுவாகவே உள்ளே மேனிப்புலேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டயாமீட்டர் எவ்வளோ, மீன் இன்டென்சிட்டி எவ்வளோ, சாலிடிட்டி எவ்வளோ அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதை டேட்டா ஃப்ரேம்ன்றதில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி சும்மா ஃபஸ்ட் 5 வேல்யூஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே இருக்கிறது கம்மி தான். ஸோ நமக்கு வர்றதே 3 4 அந்த மாதிரி வரும். சப்போஸ் ஒரு பெரிய டேட்டாவாக இருந்தது, பெரிய இமேஜாக இருந்ததுன்னா அது நிறைய இருக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக ஹெட்டுன்னு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது 3 தான். பட் இன்டர்னலாக இது உள்ள சின்ன பார்த்திங்களா, இங்கே சின்ன பிங்க் கலர் சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறதால நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெருசு வந்து இந்த ஏரியா 9546 ஏரியா, அதாவது இந்த 3 இதை சேர்த்து சொல்லுது. நெக்ஸ்ட் அந்த வயலட் கலர் வச்சு இந்த 352ன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம ஹெட் எடுத்து எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இங்கே. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். ஸோ மெயின் எய்ம் என்னதுன்னா, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம மெயின் எய்ம் வந்து ஆக்சுவலாக என்னதுன்னா கிளஸ்டரிங் பண்ணுறது தான். ஏதாவது ஒரு பர்டிகுலர் கலர் எடுத்து நம்ம கிளஸ்டரிங் பண்ணுறது. அந்த கிளஸ்டரிங் பண்ணுறதுனா அந்த கலருக்கான ஹெச்எஸ்வி கலர் கோட் நமக்கு தெரியணும். அது தெரியணுன்றதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ராவாக இந்த ட்ராக் பார் யூஸ் பண்ணி ஹெச்எஸ்வி கலர் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த கிளஸ்டரிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.